ஓசியா 6ஆம் அதிகாரம் 2வது வாக்கியம் எடுத்து வாசிப்போம். அவர் நம்மை உயிர்ப்பிப்பார், நம்மை எழுப்புவார். அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம். இது வாக்குத்தத்தம் அல்ல. இது ஜனங்க, இஸ்ரவேல் ஜனங்க தங்களுக்குள்ள சொல்லிக் கொண்டார்கள். நாம் ஆராதிக்கிற தேவன் நம்ம தண்டிக்க மாட்டாருப்பா. கொடூரமான பாவத்தை செஞ்சிட்டாங்க இந்த இஸ்ரவேல் ஜனங்க. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் விக்கிரக ஆராதனை. கர்த்தருக்கு பிடிக்காதது விபச்சாரம். இது 3வது பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் பேசுகிற பாவம் மன்னிக்கப்படாது. விபச்சாரம் என்று சொல்லும் பொழுது இந்த நாட்களிலே ஒரு 100 பேரை தேர்ந்தெடுத்து அந்த 100 பேர்கிட்ட பேட்டி கேட்டாங்களா, ஆண் பிள்ளைகிட்ட கேட்டாங்களா. இது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்ததான ரிப்போர்ட். ஒரு 100 வாலிப பிள்ளை கேட்டாங்களாம், திருமணம் ஆகாத வாலிப பிள்ளைகள், வாலிப பையன்கிட்ட, அப்பா கற்பு இருக்கா இல்லையா? ஏதோ ஒரு பெண்ணுகிட்ட நீ தொடர்பு வைத்திருக்கிறாயா? அதில் 42% பேர் சொன்னாங்களா எனக்கு கற்பு இல்லை என்று. அவன் கற்பை இழந்திருக்கிறான். அடுத்த பகுதி 100 பெண் பிள்ளைகள்கிட்ட, திருமணமாகாத பெண் பிள்ளைகிட்ட கேட்டாங்க கற்பு இருக்கா? அதில் 30% பெண்களுக்கு கற்புன்றான் என்னன்னே தெரியாது. ஓப்பனாக அந்த ரிப்போர்ட்டர் கேட்டாராம், நீ யாராவது ஒரு பையன்கிட்ட தொடர்பு வைத்திருக்கிறாயான்னு. அந்த 30 பேரில் 29 பேர் சொன்னாங்களாம் ஆமாம் என்று சொன்னாங்களாம். மீதி இருக்கிற இந்த 69%ல் 90 பேர் சொன்னாங்களாம் எங்களுக்கு கற்பை நாங்கள் எப்பயோ இழந்துட்டோம். ஆல்மோஸ்ட் 95% பெண்கள் இன்னைக்கு கற்பில்லாமல் வாழ்கிறதை நாம் பார்க்கிறோம். நாடு முன்னேறிட்டு இருக்கிறது. இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் அதற்கு சட்டமும் கொடுத்து விட்டது. கட்டாயத்தின் பேரில் செய்ததான் கற்பழிப்பு. அவர்களுடைய அனுமதியோடு அவர்களுடைய தொடர்பு கொள்ளும் பொழுது அது குற்றம் இல்லை என்றுதான தீர்ப்பு உச்ச நீதிமன்றம் கொடுத்திருக்கிறது. ஆனால் பரிசுத்த வேதம் என்ன சொல்கிறது? விபச்சாரம் செய்கிறவர்களுக்கு தேவ ராஜ்யத்துக்குள்ளே செய்ய வர முடியாது. விக்கிரகாராதனை பண்ணுகிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வர முடியாது. பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் பேசுகிறவர்களுக்கு ஒரு நாளும் மன்னிப்பு கிடையாது. இந்த 3 காரியத்தை கர்த்தர் மிகவும் எதிர்க்கிறார். இந்த 3 காரியம் இந்த இஸ்ரவேல் ஜனங்க செஞ்சாங்க. இப்பொழுது இன்னும் சில நாட்களுக்குள்ளே அவர்கள் அடிமையாய் போக போறார்கள். பாபிலோன் ராஜா இந்த ஜனங்களை அவன் வந்து கொண்டிருக்கிறான். தீர்க்கதரிசி எச்சரிக்கிறார், இந்த மாதிரி நீங்கள் அடிமையாய் போக போகிறீங்க, அடிமைத்தனத்தில் இத்தனை வருஷம் இருக்க போகிறீங்க. தீர்க்கதரிசி எச்சரித்தும் இந்த ஜனங்கள் சொல்கிறதான் இந்த வசனம். கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? நம்மை உயிர்ப்பிப்பார், நம்மை எழுப்புவார். அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்திலே பிழைத்திருப்போம். நாம் பிழைப்போம். அருமையான தேவனுடைய ஜனமே, இருதயம் உடைஞ்சி நான் கர்த்தருடைய வார்த்தை கொடுத்து கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு நேற்று கூட ஆயத்த கூட்டத்தில் சொன்னேன், நீத்து போச்சு. தம்பி தாமஸ் கல்யாணத்தில் 4:30 மணிக்கு நான் 4:34க்கு அங்கே உள்ளே போய் உக்காந்துட்டேன். 4 நிமிஷம் லேட். ஏன்னா ஏதோ நாங்கள் பேசிட்டு போனோம். அன்றைக்கி எனக்கு டோட்டலாக மூட் அவுட்டு. டைம் கிளம்பலட்டினா ஐ கெட் ஃப்ரஸ்ட்ரேஷன். நான் வீடை 3:30க்கெலாம் பூட்டணுன்றேன். 3:40 வரைக்கும் வீடை பூட்டல. நான் சொல்கிறேன், இல்லை அவங்க 5:30 மணிக்கு கல்யாணத்துக்கு லேட்டாக வந்தாலும் நம்ம ஊழியக்கார 10 மணிக்கு போகணும். சொன்ன டைமுக்கு போயிடணும். கொஞ்சம் திட்டிட்டு தான் போனேன். நான் பயங்கர ஸ்பீடு அட்டி பிச்சுட்டு போயிடுச்சு காரு. அப்படி சொன்னேன், பாஸ்டர் நீங்கள் நான் 3/4 மணி நேரத்தில் வந்துடலாம் பாஸ்டர். நான் அது 3/4 மணி நேரம் 1/2 மணி நேரத்தில் போய் சேர்ந்தாச்சாங்க.
தாண்டி போயிட்டோம், சர்ச்சை தாண்டி போயிட்டோம். ஐயோ என்னடா அங்கே பஸ் டெப்போலாம் வருது, அதுக்கு முன்னால் தானே சர்ச் இருக்குது சொல்லி திருப்பி யூட்டர்ன் எடுத்துகிட்டு அப்புறம் போய் சர்ச்சில் போய் அமைதியாக உட்காந்துருந்தேன். நீத்து போச்சு, நீத்து போச்சு, நீத்து போச்சு. என்னடா நீத்து போச்சு, நீத்து போச்சு? கத்தர் சத்தம் இல்லை, என் மனசாட்சி பேசுது. நீத்து போச்சு, நீத்து போச்சு, நீத்து போச்சு. அப்படின்னா இந்த சபை நீத்து போச்சா? நான் உட்காந்துருக்கிற சபை நீத்து போச்சா? இந்த ஊழி நீத்து போச்சா? இல்லை இல்லை இல்லை. இன்னைக்கு எல்லா சபைகளும் எல்லா விசுவாசம் என்ன பண்ணிட்டாங்க? நீத்து போயிடுச்சு. நீத்து போன பிரசங்கத்தை பண்ணினுக்கிறாங்க. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உன்னை நடத்துவார், கர்த்தர் உன்னை போஷிப்பார், கர்த்தர் உன்னை தலையாக வைப்பார், கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், கர்த்தர் கிருபை இருக்கிறது, கர்த்தர் அதிசயங்களை காண்பாய், நீ மேன்மையாக இருப்பாய், உனக்கு பரலோகம் உண்டு. இதே சொல்லி 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 அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் இருக்குது. அங்கே தான் ஜனங்க ஒரே அமக்களும். இன்னைக்கு இந்த ஜனங்க என்ன சொல்றாங்க? என்ன ஆண்டவர் பரலோகத்தை சேர்த்துருவாரு, நான் காணிக்க கொடுக்குறேன், தசமாங்க கொடுக்குறேன், நான் ஊழியம் செய்கிறேன், பிரசங்கம் பண்ணுறேன், அந்நிய பாஷை பேசுகிறேன். இல்லைங்க, அது இல்லைங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது உன்னுடைய ஆட்டிடியூட், உன்னை கிறிஸ்தவ ஜீவியத்தினுடைய தன்மை, உன் எண்ணம், உன்னுடைய யோசனை. இதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. நீ 40 நாள் உபவாசம் இருந்த, 40 நாள் லெந்து நாட்களில் நீ கறி மீன் சாப்பிடாம 40 நாள் நீ விரதம் இருந்து 40 நாள் நான் குடும்பத்துலேருந்து தூரமாக இருப்பேன், நான் குடும்பத்திலே இருக்க மாட்டேன், நான் தனியாக இருப்பேன். இரு, யார் வேணான்னா இருந்தும் பிரயோஜனம் இல்லையே. அப்போதான் இந்த இஸ்ரவேல் ஜனங்க சொல்றாங்க, கர்த்தர் என்ன செய்வாரு? என்ன உயிர்ப்பிப்பாரு, எங்களை எழுப்புவாரு, நாங்கள் அவருடைய பிரசன்னத்தில் என்ன செஞ்சுட்டு இருப்போம்? பிழைத்திருப்போம். இதை ஆண்டவர் திருப்பி நமக்கு கொடுக்குறாரு. என்ன சொல்கிறார்? என் வருகை ரொம்ப சீக்கிரம், எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். பல இன்விடேஷன் கார்டு கொடுக்க போயிருந்தப்போ எல்லாரும் சொன்ன ஒரு வார்த்தை, பாஸ்டர் உங்களுக்கு கொரோனா வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்கிறீங்கன்னு. நான் சொன்னேன், ஆண்டவர்கிட்ட கிருபை நல்லா இருக்கிறேன். நிறைய பேர் சொன்னாங்க, கொரோனா வந்ததுக்கப்புறம் எனக்கு இப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, இந்த பாதிப்பு இருக்குது, அந்த பாதிப்பு இருக்குது, இப்படி என் சரீரம் பழசு மாதிரி இல்லை பாஸ்டர், இப்படி நாங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறோம். எல்லா ஊழியக்காரங்களும் சொன்னது தான். ஆனால் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். எனக்கும் கொரோனாவில் வந்து கிட்டத்தட்ட வென்டிலேட்டர் தான் என்ற ஒரு ஸ்டேஜ் வரும் பொழுது கர்த்தர் தம்முடைய கிருபையாய் கர்த்தர் செஞ்சார். கிருபையா உங்கள் ஜெபத்தினால சபை ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் கிரியை செய்கிறத நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த வருகை நாட்களிலே அநேகர் நீங்கள் உபத்திரப்படுவீங்க, அநேகர் பல விதமான இக்கட்டிலே நீங்கள் பிரவேசிப்பீங்க. ஒன்று சொல்லுகிறேன், உங்களோட ஆவி ஆத்மா உயிர்ப்பிக்கக்கூடிய தன்மையுடையதாக இருந்தால் உங்கள் சரீரத்தில் வருகிறதான பாடுகளை குறித்து பயப்படாதீங்க. நீங்கள் அதிகமாக சரீரத்துக்குரியதான காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா, சொல்லுங்கள், சரீரத்திற்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா இந்த சரீரத்துக்கு வருகிற பாடுகளுக்கு இந்த சரீரம் ஆவிக்கும் ஆத்மாக்கும் ஒத்தே போகாது. சரீரம் என்ன சொல்லும்? பாரு, நீ உப்பு இல்லாமல் சாப்பிட்ற, என்ன சர்ச்சுக்கு போய் ஜெபம் பண்ணி எகோவா ராஃபான்னு சொல்லி ஆடி என்ன பிரயோஜனம்? டீயை குடித்தா சர்க்கரை போட்டு குடிக்கணும். நல்லா ஸ்வீட் கடைக்கு போனால் நல்லா ஒரு 2-3 குலோப் ஜாம் நட்டு உள்ள முழுங்கணும். ஸ்வீட்டை பார்த்தா ஸ்வீட்டை சாப்பிடணும், மசால் தோசையை பார்த்தா மசால் தோசை சாப்பிடணும், கீ ரோஸை சாப்பிடணும், மட்டனை பார்த்தா மட்டனா அடி. இது வச்சு இது சாப்பிடாத, அது சாப்பிடாத, இது பண்ணாத, இது செய்யாத, இது பண்ணாத. என்னையா வாழ்க்கை? உன் சரீரத்துக்கு தான் இந்த வேதனை. ஆனா உனக்கு சரீரத்துக்குள்ள ஒரு ஆவி ஆத்மா இருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆவியும் ஆத்மா இருக்குது. நல்ல கவனிங்க. இந்த சரீரம், மாம்ச சரீரம் தேவ ராஜ்யத்துக்கு போகாது. இந்த மாம்ச சரீரத்துக்குள்ள இருக்கிற ஆவி ஆத்மா ரெண்டு சேர்ந்து தான் ஒரு சரீரமாய் உருவாகிறது. அந்த சரீரம் மறுரூபமாக்கப்பட்ட சரீரம். என்ன சரீரம்? மறுரூபமாக்கப்பட்ட சரீரம். அந்த மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தை உடையவராக நம்முடைய இயேசு கிறிஸ்து காணப்பட்டபடினாலதான் அவர் புட்டின அறையிலுக்குள்ள இயேசு இறங்கி வந்தாரு. பாட்டி போடு சக்கா, நாளைக்கு நான் ஆஸ்திக்குமா ஏமாத்தாக்காமா நிறைய கட்சி இருக்கு. போனால் கத்துனா 500 ரூபா கொடுப்பாங்கயா.
நல்லா உற்சாகமா இருக்கிறேன். அல்லேலூயா. நம்ம பூட்டின அறைக்குள்ள நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். இப்போ எக்கால சத்தம் மறுரூபமாக்கப்படுவது தான் கேட்கும். மறுரூபமாக்க முடியாதவர்களுக்கு காது கேட்காது. அப்படி முடிஞ்சு போச்சு. அப்ப என்ன ஆயிடுச்சுங்க? என்ன ஆயிடுச்சு? ரகசிய வர்க்கையில் என்ன நடக்கும்? பேண்ட் அடிச்சு டம் 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 அடிச்சு பிபிலாம் ஊதி, அந்த எக்காலம் கிடையாதுங்க. மத்திய ஆகாயத்தில் பிரதான தூதன் தன் எக்காலத்தை ஊதும் பொழுது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள், அந்த எலும்பெல்லாம் மண்ணோட மண்ணா போயிருக்கும். அதுக்கு முடி இருக்காது. ஆமா, நீங்க போட்டிருந்த நெக்லஸ் கண்ட அதெல்லாம் ஒண்ணுமே இருக்காது. அந்த சரீரம் மறுரூபமாகும் பொழுது சில ஆளுங்க அடக்கம் பண்ணும்போது கல்யாணம் போட வைப்பாங்க. சில ஆளுங்க பிரதர்ஸ்க்கு கோட் சூட்டு, கல்யாண கோட் சூட்டு போட்ட வைப்பாங்க. கல்யாணம் ஆகும்போது 60 கிலோ இருப்பாங்க. கல்யாணம் ஆகி முடிச்சு ஒரு 10 வருஷத்துல பார்த்தீங்கன்னா அவர் 100 கிலோ தான் இருப்பாரு. அப்போ அவருக்கு எப்படி அந்த கல்யாண கோட் சூட் போட முடியும்? போட முடியாது. அதனால என்ன செய்வாங்க? அவருக்கு இஷ்டமான ஒரு கோட் சூட்டையோ ஒரு இதோ போடுவாங்க. எனக்கு ரொம்ப இஷ்டமானது வேஷ்டி சட்டை. தெரியலையா? புரிஞ்சுக்கங்க. இதோட இருக்கணும். இப்படி வச்சிடக்கூடாது. இப்படி வைங்க. இந்த பைபிள் என்னுடைய மொத்த வேதாகம் புஸ்தகம், என்னுடைய டைரி, என்னுடைய டேப். யார் எனக்கு பிறகு ஊழியத்துக்கு வராங்களோ அவங்களுக்கு அது. நான் பிள்ளைகளுக்கு பெரிய சொத்து சேர்த்து வைக்கலைங்க. சர்ச்சுக்காக சர்ச்சு, வீடு. யார் ஊழியத்தை எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த வீடு முடிஞ்சு போச்சு. அதுக்கு முன்னால் எல்லாத்தையும் விற்று காசாக்கி எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு எக்கால சத்தம் கேட்கணும், சர்றன்னு போயிடணும், மறுரூபமாகணும். சொல்லுங்கள், என்ன ஆகணும்? மறுரூபமாகணும். எப்படி? உயிரோடு வச்சா, சாரி, செத்து போனால் உள்ள பெட்டியில் வச்சு மூடிடுறோம். 50 வருஷம், 100 வருஷம், 200 வருஷம், 300 வருஷம் முன்னால் செத்த பரிசுத்தவான்களாம் எக்கால சத்தம் கேட்டோன்னு அவர்கள் உயிர் தெழுகிறார்னா, இந்த சரீரம் அல்ல, இந்த சரீரத்துக்குள்ளே இருந்ததான ஆவி ஆத்மா என்ன செய்யும்? உயிர்ப்பிக்கும். அல்லேலூயா. அது தேவ சாயலாக இருக்கும், தேவ தன்மையாக இருக்கும். பின்பு உயிரோடு இருக்கிற நாம் அனைவரும் உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவி, உயிர்ப்பிக்கப்பட்ட ஆத்மாவை அனுபவிக்கிறவர்கள், உடையவர்கள். ஒரு நொட்டிப்பொழுது, ஒரு இமைப்பொழுதில் நம்ம மறுரூபம் அடைவோம். முடிஞ்சு போச்சு. யாருமே இருக்க மாட்டாங்க. கைவிடப்பட்டான் பார்ப்பாங்க, என்னடா அழகானோ, அப்போதான் அந்நிய பாஷை வரும். ஐயோ எல்லாம் போயிட்டாங்க, பாச சொன்னார, ஐயோ நான் கைவிடப்பட்டானே. இது நடக்கும். இதெல்லாம் சபையில் நடக்கும். உலகம் முழுவதும் நடக்கும். உலகம் முழுவதும் எல்லா சபைகளிலும், எல்லா கர்த்தருடைய பிள்ளைகள் வீட்டிலும் இந்த காரியம் நடக்க இருக்கிறதுனாலே ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறாரு, இந்த கடைசி நாட்களே ஆண்டவர் உங்க ஆவியும் உங்க ஆத்மாவையும் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். உங்க ஆவியும் ஆத்மாவும் எழும்ப வேண்டும். அப்பொழுது அவர் சமூகத்தில் என்ன செய்யும்? பிழைத்திருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் பிழைத்திருக்க வேண்டும் என்றால் 2 காரியம். உங்க ஆவியும் ஆத்மா என்ன செய்யணும்? உயிர்ப்பிக்கப்பட வேண்டும், அது எழுப்பப்பட வேண்டும். ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம், the spirit and the soul has to be revived. என்ன செய்யப்பட வேண்டும்? ரிவைவ் ஆகணும், உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். எப்போ உயிர்ப்பிக்கப்பட முடியும்? ஒவ்வொரு நாளும் ஒரு விசுவாசி கர்த்தருடைய பிரசன்னத்திலே தேவனுக்காய் காத்திருக்கும் பொழுது ஒவ்வொருவரும் என்ன செய்யணும்? உயிர்ப்பிக்கப்படுவதற்காக உங்களோட ஆவி ஆத்மா என்ன செய்யப்பட வேண்டும்? உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். இஃப் யூ ஃபெயில் ஃபார் ஒன் டே, அந்த ஆவி ஆத்மா மிக மோசமான நிலையிலுக்கு போயிடும். நீங்கள் ஒரு நாள் தண்ணி கொடுக்கல, ஒரு நாள் நீங்கள் சாப்பிடல, என்ன ஆகும்? டயர்டு. ஒருத்தர் தான் சொல்லியிருக்காரு, மீதிலாம் ஒன்றும் ஆகாது போல். இன்றைக்கி மதியானம் ஒன்றும் சாப்பிடாதீங்கண்ணா, இன்றைக்கி நைட்டு ஒன்றும் சாப்பிடாதீங்க, நாளை காலை இங்கே 10 மணிக்கு வாங்க.
பரிதாபமான நிலைமையாக இருக்கும். ஒரு வேளை சாப்பிடலான்னா கூட கை காலன்னா ஆயிடுது, தந்தி அடிக்குது, டன்னு. ஐயோ, எது வந்தாலும் அந்த பசின்றது கொடுமையானது, அப்படிதானே? ஆமாம், பசி வந்துருச்சுன்னா, ஆமாம், தமிழ் புலவர்லாம் தோத்தாங்கய்யா, திருவள்ளுவர்லாம் தோத்தார். அவர் 300 எத்தனை திருக்குறள் எழுதியிருக்கிறாரு? 300 1000. ஐயோ 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 ஐயோ. அதிகாரம் 330. அதெல்லாம் யாருங்க கேட்குறா? இந்த திருவள்ளுவர் யார் வேணும்? மாசி காமனியா யார் யார் வேணும்? அர்த்தப்பட சொல்லுவாங்க, ஏசு யார் வேணும்? பசி வந்துருச்சுன்னா வர வார்த்தை இருக்கு பாருங்க, வீட்டில் பிரச்சனமே நடக்கும். தாங்க முடியாது, கொடுமையானது. கை ஆட ஆரம்பிச்சிடும், நிற்க முடியாது, தலை சுத்தம், தலை வலிக்கும், கண்ணு இருண்டுரும். அதில் என்ன வரும்? கோபமா? கோபமா இருமா எங்க? கோபம் வருமா ஐயாக்கு? கோபம் உடச்சி விடுவாப்புல. கையில் என்ன கிடைக்குது அவ்வளோதான். கோலியாத்து மாதிரி தான் தெரியும் நம்ம வீட்டம்மாவை. கோலியாத்து எடுக்கல்ல, எடுக்கத்திய வண்டியை எடுத்து போ, நான் ஹோட்டலில் போய் சாப்பிட்றேன். ஐயோ, கொடூரமானதுங்க. இந்த மாம்சம், சொல்லுங்க, மாம்சம் அழிவுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாம்சத்தை முக்கியத்துவம் கொடுக்கப்பட ஆவியும் ஆத்மாவும் பலவீனமாய் மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. பசி வந்துருச்சா ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் சொல்லிக் கொடுக்குறேன் உங்களுக்கு. நாங்கள் சொல்லித்தரேன். வீட்டில் கோதுமை மாவு இருந்தால் தண்ணி ஊற்றி கரைச்சி தோசை சுட்டு சாப்பிட்ருங்க, வெறும் வயிற்றில் சாப்பிட்ருங்க. அதுவும் கோதுமாவும் இல்லையா, பரவாயில்ல, 1 டம்ளர் அரிசி எடுத்திங்கன்னா 6 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க, நல்லா கொதிக்க வைங்க. இறக்கிறதுக்கு முன்னால் கொஞ்சம் உப்பு போடுங்க, கொஞ்சம் பூண்டு போடுங்க, கொஞ்சம் மிளகு சீரகம் போடுங்க, நல்லா கடைங்க. 6 உடனே குடிச்சிடுங்க. பவர். எமர்ஜென்சிக்கு கொஞ்சம் ஊறுகாய் வைங்க வச்சுருக்கோம். நாங்கள் வீட்டில் தான் செய்கிறேன். நான் எமர்ஜென்சிக்கு என்ன வச்சுருப்பேன்? ஊறுகாய். இட்லி பொடி வாங்க வைக்கணும்னு யோசித்தா மறந்து போகுது. அதனால் அவங்ககிட்ட போய் சண்டை போட்டு இருக்கக்கூடாது, அவங்கள போய் திட்டிகிட்டு இருக்கக்கூடாது. அவங்களுக்கு சரீரத்தில் பல வேதனை, பல மனநிலை, பிள்ளைகள் காரியங்கள், நம்மளே நினச்சி அவங்க அது ஒரு பெரிய டென்ஷன். அவங்களுக்கு தேவையில்லாத எல்லாம் மண்டையில் வச்சுருப்பாங்க. அம்மாமார்களுக்கு 99% நான் சொல்லலை, மன தத்துவம் சைக்காலஜிஸ்ட் சொல்லியிருக்காங்க, 99% மண்டையில் இருக்கிறது கொண்டைக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குமா. அந்த 99% வச்சு 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 நம்மளே திட்டின்னு இருப்பாங்களாம். பாவம், பலவீனமான பாண்டாங்க. இன்னிலேருந்து திட்டுறதை நிறுத்திடுங்க. இவ்வளோ திட்டி மாறினாங்களா? மாறல. அவங்க திட்டுறதுனால நமக்கு தான் பிபி ஏறி போயிடுது. இந்த மாம்சத்தை நீங்கள் சிலுவையில் அரைஞ்சிருங்க, இந்த மாம்சத்தை முக்கியத்துவத்தை இழந்துருங்க, உங்கள் ஆவி ஆத்மாவும் உயிரடையும். அல்லேலூயா, சொல்லுங்கள். மாம்சத்தை சிலுவையில் அரைஞ்சிருங்க, ஆவி ஆத்மா என்ன செய்யும்? உயிரடையும். உயிரடைவதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? முதலாவது நம்ம செய்ய வேண்டியது காரியம், சங்கீதம் 119 சங்கீதம் 50வது வசனத்தில் வாசிக்கிறோம். 119 சங்கீதம் 50வது வசனம். அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். எது? உம்முடைய வசனம், உம்முடைய வார்த்தை. நெருக்கப்படுகிறோம், ஆறுதலுக்காக அலைந்து திரிகிறோம். ஒரு சினிமா பார்த்துட்டு வந்தால் ஒரு ஆறுதல் இல்லைங்க. நான் சொல்கிறேன், ஒரு சீரியலை பார்த்து முடிச்சேன்னு, சரி நான் கேட்குறேன், தைரியமாக நான் கேட்குறேன், சீரியலை நான் விட்டுட்டேன்னு சொல்கிறாங்களாம் கை தூக்குங்க பார்க்கலாம். உண்மையாக தூக்குங்க. பார்த்தீங்களா? இன்னும் எத்தனை பேர் இருக்குது பாருங்கள் சீரியல் பார்க்குறது. கம்யூனிட்டி எடுக்க போகிறீங்களா? கையை சீரியல் ஒத்துக்கிட்டீங்களா? கையை தூக்காமல்
புரியலையா? நான் சீரியல் பார்க்கறத விட்டுட்டேன் சொல்கிறேன்னா கையை தூக்கு, நல்லா தூக்குங்க. பாருங்கள், பால்கனியில் எத்தனை பேர் உட்காந்துருக்கு பாருங்கள், சீரியலை பார்த்துக்கிட்டு. இன்னைக்கு கன்வீன் எடுக்க போகிறீங்களா? சாபத்தை வாங்கிடக்கூடாது. சினிமாவை காட்டிலும் சீரியல் ரொம்ப கொடூரமானது. சினிமாவில் 2 மணி நேரம் ஆகும் ஒரு விஷத்தை ஏற்றுறதுக்கு. ஆனால் சீரியல் என்பது 20 நிமிஷத்தில் விஷத்தை ஏற்றிடுறான் அவங்களுக்குள்ள. இந்த சீரியலில் நடிக்கிறவங்க தான் நிறைய தற்கொலை நடக்குது. சினிமா நடிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் குறைவாக நடக்குதான். நான் சொல்லலை, ஆய்வு சொல்லுது. நிறைய ஆண்டியானவங்களாம் சீரியலில் எடுத்தவன். எத்தனையோ கோடிக்கணக்கான ரூபா சீரியலில் போட்டு எல்லாம் எத்தனை எபிசோடு, சில எபிசோடெலாம் எங்கே முடிக்கணுன்னே தெரியாமல் ஒரு வாரம் சித்தி வந்தா, ஒரு வாரம் சித்தி அழுதா, அடுத்த வாரம் சித்தி சிரிச்சா, அடுத்த வாரம் சித்தி கேரட் சாப்பிட்டா, அதுக்கு அடுத்த வாரம் சித்தி புட்டு சாப்பிட்டா. இதே போட்டு 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 அந்த சீரியலை எப்போ முடிக்கிறேன்னு தெரியல. 300 எபிசோட் போயிடுச்சு. எடுத்தவன் செத்தே போயிட்டான். உண்மைங்க, கதை இல்லை, உண்மை உண்மை. தேவ ஜனமே, நீ ஆண்டோட சமூகத்தில் உனக்கு ஆறுதல் கொடுக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். உனக்கு அவர் ஆறுதல் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆறுதல் எதில் வைத்திருக்கிறாரு? தேவனுடைய வார்த்தையில கர்த்தர் ஆறுதல் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை எடுத்தவங்க யாரும் கெட்டு போலாங்க. இதை பிடித்தவர்கள் ஒருவரும் அழிந்து போனது இல்லை. தேவனுடைய வார்த்தை விசுவாசித்தவர்களுக்கு கர்த்தர் இந்த வாக்கு தத்தங்களை கர்த்தர் நிறைவேற்றினார். ஆமென். உன் ஆவியும் ஆத்மா உயிர்ப்பிக்கப்படுவதற்கு, ஆறுதல் அடைவதற்கு தேவனுடைய வார்த்தையே உங்களை உயிர்ப்பிக்கும். அல்லேலூயா. சில நேரத்தில் என்ன செய்யணும் தெரியாது. ஊழியக்காரன் எனக்கு சொல்லுகிறார், ஓப்பனா சொல்றேன், நான் என்ன செய்யணும் தெரியாது. அழுது பார்ப்பேன், புரண்டு பார்ப்பேன், கதறி பார்ப்பேன். ஒண்ணுமே 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 வெளிச்சம் வராது. ஒண்ணுமே இல்லாம இருக்கும் பொழுது இந்த வேதத்தை எடுத்து வாசிப்பேன், புதுசா தெரியும். அப்படியே கண்ணீரோடு வாசிப்பேன். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை வாசிக்க வாசிக்க கொஞ்சம் கொஞ்சமா இந்த பாரம் நீங்கிறத நான் எத்தனையோ 100கணக்கான முறை உணர்ந்திருக்கிறேங்க. ஹல்லேலூயா. சில என்ன செய்யறனே தெரியாது. முன்னால போறதா, வலது பக்கம் போறதா, இடது பக்கம் போறதா, உட்கார்றதா, பேசுறதா, சொல்றதா, இல்லை சொல்லாம இருக்கிறதா, இல்லை இதான் நடவடிக்கை எடுக்கணுமா, இல்லை மௌனமா இருக்கணுமா, என்னன்னே தெரியாது. அமைதியா கர்த்தருடைய வார்த்தை வாசிக்கும் பொழுது இந்த வார்த்தை அங்க கிரியை செய்யறத பார்க்கிறேன். நான் பேசுவதற்கு பதிலாக அங்க யாராவது ஆளை கர்த்தர் வச்சு அங்க நமக்காக கிரியை செய்வார். உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். நீங்க மௌனமா இருங்க, நீங்க அவருடைய பாதத்துல உட்கார்ந்துங்க. அவருடைய சமூகத்துல ஆறுதல் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை நம்மளை என்ன செய்யும்? உயிர்ப்பிக்க வல்லதா இருக்கிறது. ஆமென். ஆவியும் ஆத்துமாவும் உயிர்ப்பிக்க கூடியது எது? தேவனுடைய வார்த்தை. சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தை நம்ம ஆவியையும் ஆத்மாவையும் என்ன செய்யும்? உயிர்ப்பிக்கும். ஆவி ஆத்மா ஏன் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்றால் நாம் மறுரூபம் அடைய போகிறோம். இந்த சரீரம் என்ன செய்யாது தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள. ஆனா அந்த சரீரத்துக்குள்ள உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் அது. சொல்லுங்க, உள்ளான, அது யார்? இது உள்ள இருக்கிற ஆவியும் ஆத்துமாவும். பவுல் சொல்றாரு, இந்த உலகத்தினுடைய அதிபதியானவன் அன்னையோட கண்கள் என்ன செஞ்சிட்டான்? குருடாக்கிட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கண்ணை குருடாக்கலாங்க, உள்ள ஒரு மனக்கண் இருக்கிறது. அந்த கண் என்ன செஞ்சிட்டான்? குருடாக்கிட்டான். இன்னொரு பவுல் சொல்றாரு, அநேக செவிட்டு விரியன்கள். செவிட்டு விரியன்னா சினிமா பாட்டுக்கு காது வருது. அன்னைக்கு கூட ஒரு பாஸ்டர், ஒரு விசுவாசி, ஒரு பாஸ்டர், பெரிய பாஸ்டர், அவர் ஒரு ஹோட்டல் கூட்டு போனான். ஹோட்டல் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறப்போ அங்கே பழைய சிவாஜி பாட்டு பாடிட்டு இருந்தான். பாடுறப்ப பாஸ்டர் தாளம் தட்டிட்டு இருந்தாரான். என்ன பாஸ்டர் தாளம் தட்டுறீங்க? ஐயோ, இது 45 வருஷத்துக்கு முன்னால் இந்த பாட்டு தாயா நான் உட்காந்து 1000 முறை கேட்டிருக்கிறேன்.
அது என் ஆவிலே இருக்குதுன்னாரான். இருக்கு ஒன்றும் புரியலையா, என்னடா இப்படி இருக்கிறாரு பாஸ்டரு. அப்போ பாஸ்டர் காரில் இருக்க சொன்னாரா, என்ன தப்பாக நினைக்காதீங்கயா, தப்பாக நினைக்காதீங்க, இந்த பாட்டை கேட்டு கேட்டு தான் கெட்டே போனேன். இந்த சினிமாவை பார்த்து எஸ்எஸ்எல்சி பரீட்சையை கட்டடிச்சுட்டு போயிட்டேன். அடுத்த நாள் எஸ்எஸ்எல்சி பரீட்சை, முந்தின நாள் எங்கே உட்காந்துங்கிறாரு, சினிமாவுக்கு போயிட்டாரு. அவருக்குள்ள அந்த பாவத்தினுடைய வேறு, அப்பா அடிப்பார்னு சொல்லி வீட்டுக்கே போகாமல் ஜிஹெச்ல போய் படுத்துக்கினாராம். அது பாஸ்டர் சொல்லியிருக்கிறாரு. அந்த நாட்களெல்லாம் ஜிஹெச்ல யாரால போய் படுத்துக்கலாம். திருட கொள்ளடிக்கிறோம் என்ன பண்ணுவான், ராத்திரி போய் எல்லா வேலையை முடிச்சு அடுத்த காலையில் போய் வயிறு வலி நோதுன்னு சொல்லி போய் படுத்துப்பான். அந்த காலத்தில் அப்படி இருந்தது ஜிஹெச்சில். இப்போலாம் அட்மிஷனே வாங்க முடியாது. அந்த காலத்தில் அப்படி இருந்தது. ஆமாம், எங்கடா பிடிச்ச சார், நான் ஜிஹெச்சில் இருந்தேன் சார், பாரு சார், அங்கே பார்த்தா ஸ்லிப்பு இருக்கும். அதனால் அந்த காலத்தில் அது இந்த அப்பா சொன்னாராம் பாஸ்டர், அப்படிப்பட்ட துரோகியாக இருந்த என்னை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னை மீட்டு எடுத்தாரையா, என்னை மீட்டு எடுத்தாரையா. அந்த பழைய காரியத்தை நினைச்சு பார்க்கிறேன், எவ்வளோ கொடூரமாக இருந்த என்னை ஆண்டவர் திருப்பி என்ன செஞ்சாரு, உயிர்ப்பித்தாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டாரு. ஆனால் சில நேரத்தில் அந்த காரியம் என்ன செய்யும், அந்த இடம் வரும் பொழுது, அந்த நேரம் வரும் பொழுது, அப்போ நாம் ஆண்டவரை துதிக்கணும். ஏசப்பா, இவ்வளோ மோசமாக இருந்த என்ன ஆண்டவர் என்ன ரட்சித்திரே, உமக்கு ஸ்தோத்திரம். பிசாசானம் பழச ஞாபகப்படுத்துவான். நீங்கள் என்ன சொல்லுங்க, ஆண்டவர் அப்படிப்பட்ட இருந்த என்ன ஆண்டவர் என்ன செஞ்சாரு. அப்போ அந்த பாஸ்டரு அந்த ஹோட்டல்லேருந்து வெளியே வந்து காரில் உட்காந்து இந்த விசுவாசிட்ட சொன்னாராம், இப்படி தான்ப்பா இருந்தது என் வாழ்க்கை. அப்படியே அந்த பாஸ்டர் கண்ணை மூடி ஜெபம் பண்ணவர் சர்ச்சு வர வரைக்கும் அழுதுகிட்டே இருந்தாராம். என்ன பாஸ்டர் ஏதாவது பேசிட்டேன். இல்லைப்பா, அவ்வளோ மோசமாக இருந்த ஆண்டவர் எனக்கு இன்னைக்கு கிட்டத்தட்ட எத்தனை ஆயிரம் விசுவாசி பார்க்குறீங்களே நீங்கள், அவ்வளோ பாவியாக இருந்த ஆண்டவர் என்னை என்ன செஞ்சிட்டாரு, உயிர்ப்பிச்சுட்டாரு. அப்போ அவர் இன்னொரு வார்த்தை சொன்னாராம், இது எல்லாருக்கும் வராதுப்பா, டெய்லி உயிர்ப்பிக்கப்படணும்ப்பா, டெய்லி உயிர்ப்பிக்கப்பட்டணும் தான்ப்பா அந்த உணர்வு இருக்கும். தேவச்சனமே, நீ ஞாயிற்றுக்கிழமைக்கு ஒரு தடவை குளிச்சு பாரிய, ஞாயிற்றுக்கிழமை ஒரு தடவை நீங்க சாப்பிட்டு பாருங்களேன். மீதி நாள்லாம் சாப்பிடல, என்ன ஆகும், நம்ம சரீரம் ஆடி போயிடும், கலண்டு போயிடும். ஆனா நம்ம ஆவிக்கும் ஆத்மாக்கும் ஒரு போஷாப்பம் கொடுக்கறது இல்லையே. மான்கள் நீரோடு வாஞ்சித்து கதறுகிறது போல என் ஆத்மா தேவனை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். உன் ஆத்மா வாஞ்சிக்கணும், ஆனா இந்த ஆத்மா வாஞ்சிக்கல, இந்த சரீரம் வாஞ்சிக்குது. எது வாஞ்சிக்குது, சேலை வாங்கணும், நக்கை வாங்கணும். ஐயோ 56 என்னையா 56,000 ரூபாய் சவரன் ஒரு சவரன் ஆயிடுச்சான். ஐயோ நான் என்ன பண்ணுவேன், என் பிள்ளைக்கு என்ன பண்ணுவேன். உன் பிள்ளை கல்யாணத்துக்கு ஒரு சவரன் 1 லட்ச ரூபாய் இருக்கும். அதுக்காக நீ கவலைப்படாதீங்க. சரீரத்துக்காக முக்கியத்துவம் கொடுக்கிறவன் ஆத்மா வறண்டு போயிருக்கும். ஆத்மா வறண்டு போயிடுச்சுன்னா எக்கால சத்தம் காதுல கேட்கவே கேட்காது. எக்கால சத்தம் கேட்கலன்னா நீ கைவிடப்பட்டன்னு அர்த்தம். மாம்சத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறவர்கள் ஆவி ஆத்மாக்கு என்ன செய்ய முடியாது, சொல்லுங்க. அந்த ஆவி ஆத்மா என்ன செஞ்சிடும், செத்த நிலையில இருக்கும். உலக கவலை, உலக பாரம், அவன் இப்படி சொல்லிட்டான், இது நடக்க மாட்டேங்குது, அவர் இப்படி சொல்றாரு, இப்படி பேசுறாரு, இது நீ ஜெபிக்கவே முடியாது ஐயா. நிம்மதியை எடுத்து பைபிள் வாசிக்க முடியாது. பல உலக கவலை, டென்ஷன். ஒன்று நீ ஆண்டவர்கிட்ட பேசி காரியத்தை செய்யணும், இல்லை ஊழியக்காரன் உட்காந்து பேசி இந்த காரியத்தை சரி பண்ணணும். ரெண்டுமே இல்லைன்னா நம்மளோட வாழ்க்கையில் ஜெய ஜீவியம் இருக்காது. நீ ஜெயிக்க வேண்டும் என்றால் உன் ஆவி ஆத்மா எப்போது என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும்,
ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருக்கணும். ஆண்டவர் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஒரு பாட்டு பாடிக்கிட்டே இருக்கணும். குச்சில் என்ன நல்லெண்ணெய் ஊற்றுறீங்க, ஊற்றும் போது சொல்லுங்கள், ஆண்டவரே இப்படி என் இருதயத்தில் என்ன செய்யுங்க, உங்களோட ஆவியே ஊற்றுங்க. கடுகு போடும்போது சொல்லுங்கள், ஆண்டவரே இந்த கடுகு ருசியை கொடுக்கறது போல் என்னுடைய ஜீவி அநேகருக்கு என்ன செய்யட்டும், ருசியை கொடுக்கட்டும். பாலாக ஊற்றும் போது அதில் கொஞ்சம் உரம் ஊற்றும் போது அது பால் என்ன ஆகிடுது, ஆண்டவரே அது போல் உங்கள் ரத்தம் எனக்குள்ளே வரும்போது என்ன பரிசுத்தவனாய் மாற்றுங்க ஆண்டவரே. இப்படி ஒவ்வொரு காரியமும். அன்னைக்கு தம்பி மன்னாஸ்ட்ட கேட்டேன், என்னடா சரி நான் தொட்டியில் இருந்த 4 ஏரா பாஸ்டர் 2 இருக்குது 2 போயிடுச்சு. அப்படியா? என்னடா நிறைய மீன்லாம் குறைஞ்சி போயிடுச்சு, ஏறாதா அட்டாக் ஆகுதா? இல்லை பாஸ்டர் அப்படிலாம் இல்லை. ஆனால் எந்த மீன் அப்படி ஒரு மாதிரி சிக்கா ஒரு மாதிரி ஒரு ஸ்லோவாக இருக்குதோ அப்போ தான் இந்த எறா போய் என்ன செய்யுது, அப்போதான் அதை நான் ஆவிக்குறை எடுக்கிறேன். எந்த விசுவாசி அனலா இல்லையோ, எந்த விசுவாசி உற்சாகமா இல்லையோ, அந்த விசுவாசி தான் பிசாசு அடிக்கிறான். நீங்க எப்பொழுது உற்சாகமா இருங்க, எப்பொழுது நம்பிக்கையுள்ள இருங்க, எப்பொழுது சந்தோஷமா இருங்க, அப்பொழுது என்ன செய்வீங்க, நீங்கள் தப்பித்துக் கொள்வீர்கள். அல்லேலூயா. நல்ல உற்சாகமா இருக்கிறீங்கப்பா. அல்லேலூயா சொல்லுங்களேன். இது பிச்சைக்கார அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொன்னால் அதில் ஒரு ஜீவன் இருக்கணும். அப்போ இந்த அல்லேலூயா சொல்றது கூட உங்களால முடியலன்னா ஆவி ஆத்மா என்ன செய்யல, புதுப்பிக்கப்படலை. புதுப்பிக்கப்பட்டவனுடைய அல்லேலூயா எப்படி இருக்கு தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். புதுப்பிக்கப்பட்ட ஒரு அல்லேலூயா. இதுக்கு தாங்க பிசாசு பயப்படுவான். இதில் தாங்க ஒரு மேட்ரே இருக்கு. என்ன மேட்ரு? தட்டைகள் உடையும், தட்டைகள் விலகும், தேவன் கிரியை செய்ய ஆரம்பிப்பாரு. நீ ஆறுதல் பெறுவதற்கு, உன் ஆவி ஆத்மா உயிர்ப்பிக்கப்படுவதற்கு கர்த்தருடைய வார்த்தையை வாசியுங்கள், தியானிங்கள், சிந்தியுங்கள், பேசுங்கள். உங்களை கர்த்தர் ஆவி ஆத்மா என்ன செய்வார், உயிர்ப்பிப்பாராக. அல்லேலூயா. யோவான் 6ஆம் அதிகாரம் 63வது வசனம். யோவான் 6:63. ஆவி உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. சொல்லுங்க, மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது. நீங்க மதம் போய் எல்லாம் சாப்பிடுங்க. எதுக்காக சாப்பிட்றோம்? எதுக்காக? இந்த வயிற்றுக்காக. எத்தனை மீட்டர் குடல் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? 6 meters large intestine, small 25 meters. 6 plus 25 31 meters. 31 meters என்பது ஆல்மோஸ்ட் 102 feet. இந்த செவுத்துலேருந்து வெளியே இருக்கிற கேட் வரைக்கும் 102 அடி ஒரு குடல். உங்களுக்குள்ள 102 அடி குடல் இருக்குதுங்க. கர்த்தாவே, அதுக்குள்ளே பொங்கலை போட்டு, வடையை போட்டு, சாம்பாரை ஊற்றி, சட்னியை ஊற்றி, அதெல்லாம் முடிச்சு அதுக்கப்புறம் இப்போ வைத்து தடைப்பாரு. 102 அடி குடல் இருக்குது. டாக்டர் சொன்னால் கரெக்டாக இருக்கும். அளந்து பார்த்தியா? அளந்து பார்த்தாச்சு. அப்போ ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். எனக்கு 104 அடியாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கு. அதெல்லாம் கிடையாது. எல்லாருக்கும் ஒரே அளவு தான். எல்லாருக்கும் ஒரே ஆள் தான். காலைல பொங்கல் சாப்பிட்டேன், அதனால நான் மத்தியானம் ஒன்றும் நான் சொல்ல போகிறோம். மத்தியானமும் போடு, உள்ளே போடு. மத்தியானமும் உள்ளே சாப்பிட்டு ராத்திரி ஒன்று வேணான்னு சொல்ல போகிறோம். ராத்திரியும் போடு. போட்டு 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 ஆண்டவர் சொல்கிறாரு, மாம்சம் எதற்கும் உதவ. சொல்லுங்க, மாம்சம் எதற்கும் உதவாதப்பா. இந்த மாம்சம் எதுக்கு தெரியுமா? ஆவி ஆத்மா வாழ்வதற்காக கத்த சரித்து வச்சிருக்கிறாரு. ஒரு தாய்ப்பறவை கூட கட்டுது. கூட்டுக்காக ஆண்டவர் அந்த பறவை வைக்கல. இனப்பெருக்கம் செய்வதற்கு ஒரு கூடை கட்டுவதற்கு கத்தர் அந்த தாய் பறவைக்கு கத்தருக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறாரு. அந்த தூக்கலாங்குருவியுடைய கூட பாருங்களேன், ஒரு கம்ப்யூட்டர் கூட நெய்ய முடியாதுங்க. அதை நெய்கிற விதத்தை பார்த்தா அந்த நூலை கொண்டு வந்து, நாரை கொண்டு வந்து செஞ்சு வாயில வச்சு சுத்தி 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 எல்லாம் செஞ்சு அந்த தூக்கலாம் குஞ்சு என்ன தெரியுமா செய்யும்? கொஞ்சம் களிமண்ணை கொண்டு வந்து அதை உள்ள வந்து ஒட்ட வச்சிரும். அது எப்போதுமே ஈரமாகவே இருக்கும். அந்த ஈரத்துக்குள்ள சாயங்காலம் ஆனால் என்ன செய்யும்? இந்த மினுக்கட்டாம் பூச்சிக்கு, அது இதுதான் மினுக்கட்டாம் பூச்சி, உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, ஆனால் அந்த அந்த பறவைகளுக்கு தெரியும்.
ராத்திரி மினுங்குச்சுன்னா தான் மினுக்கட்டாம் பூச்சி. நம்ம பார்வையில், மனுஷ பார்வையில் மினுங்கணும், சிக் 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 சிக்னா அப்படியே பறந்துட்டு போகும். கிராமங்களில் போனால் பார்க்கலாம், மினுங்கட்டாம் பூச்சி மினுங்கினதான் மினுங்கட்டாம் பூச்சி. ஆனால் தூக்கலாம் குருவிக்கு அப்படி இல்லைங்க. அது மினுங்கலாட்டம் கூட அதுக்கு தெரியும் இதான் மினுங்கட்டாம் பூச்சின்னு சொல்லி அதை என்ன செய்யும், வாயில் கொண்டு வந்து அந்த ஈரமான அந்த களிமண் என்ன செஞ்சிடும், ஒட்ட வச்சிடும். ஒட்ட வச்சுட்டா சூரியன் வெளிச்சம் குறைஞ்ச உடனே என்ன செய்ய ஆரம்பிச்சிடும், என்ன செய்ய ஆரம்பிக்கும், நைட் லேம்ப், பெட்ரூம் லைட். அந்த வெளிச்சத்தில் இந்த குஞ்சுகளுக்கு ஒரு அனல், அந்த வெளிச்சத்தில் அந்த குஞ்சுகளுக்கு வளர்ச்சி ஏற்படுகிறது. எவ்வளவு காரியங்கள் விஞ்ஞானிகள் இன்னைக்கு சொல்றாங்க. அந்த டிஸ்கவரியில் பார்க்கும் ஆண்டவரோட ஞானம், அனந்த ஞானம். அந்த வெளிச்சத்தில் இந்த பறவை குஞ்சுகளுக்கு ஒரு வளர்ச்சி ஏற்படுகிறதா, விட்டமின்ஸ் ஏற்படுகிறதா, மல்டி விட்டமின்ஸ் அந்த வெளிச்சத்திலிருந்து வருகிறதா. ஓ மை காட். அந்த குஞ்சு பறவைகளுக்கு ஏதாவது ஒரு வியாதினா அடுத்த நாள் என்ன செஞ்சிருது, அந்த தாய் பறவை போய் ஏதோ வேற ஒரு இலைகளை சாப்பிட்டு தன்னை ஜீரணமாக்கி கொண்டு அந்த ஜீரணமானதை திரும்பவும் கொண்டு அந்த என்ன செய்யுது, தாய் பறவைக்கு ஊட்டுகிறது. அந்த பறவைகளுக்கு கர்த்தர் இவ்வளோ ஞானத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறாருன்னா நமக்கு அந்த அறிவே இல்லையாங்க. வீடு கட்டணும், கார் வாங்கணும், வீடு கட்டணும், பொண்ணு பார்க்கணும், கல்யாணம் பண்ணணும், பிள்ளையை பேக்கணும், அதை கொண்டு போய் ஸ்கூலில் சேர்க்கணும். அதுக்கப்புறம் அது நீ ஒரு 60 வயசானதுக்கப்புறம் ரிட்டையர்டு, அதுக்கப்புறம் நீ யாரும் சட்டை பண்ண மாட்டாங்க. தாத்தா வா இப்படி குழந்தை தூக்கு, தாத்தா வேலை என்ன வேலை, பிள்ளையை கொண்டு போய் ஸ்கூலில் விடணும், பிள்ளைலேருந்து திரும்பி என்ன பண்ணணும், ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு கூட்டு வரணும். பிள்ளை அழுதா தாத்தா பிடிக்க தாத்தா, தாத்தா பக்கம் விளாட்னு இருப்பார். அங்கே பாட்டி அன்பெய்ட் சர்வெண்ட்டு, இந்த பாட்டி உடக்கணும் போய் வேலை செஞ்சுன்னு இருக்கோம். ஆமாம், சமைக்கணும், துணி துவைக்கணும், வீட்டை பார்க்கணும், வீட்டை தாப் போடணும், வீட்டை திறந்து வைக்கணும், பையன் காரில் வருவான், கேட்டை ஓடி போய் திறக்கணும். அன்பெய்ட் சர்வெண்ட். இதுக்கு தாங்க நம்ம வாழ்க்கை. உங்கள் வாழ்க்கைக்குள்ளே ஒரு சரீரத்துக்குள்ளே ஆவி ஆத்மா இருக்கிறது. அந்த ஆவி ஆத்மா உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். அதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றார், அந்த ஆவி என்ன செய்யறது, உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வசனங்கள் ஆவியாயும் ஜீவனமாயும் இருக்கிறது. வசனம் எப்படி இருக்கிறது, ஆவியாயும். இந்த ஆவி உள்ள போக உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியை கர்த்தர் உயிர்ப்பிப்பார். இந்த வசனம் ஜீவன் உள்ளது. இந்த ஜீவன் நம்முடைய சரீரத்துக்கு அல்ல, ஆவி ஆத்மாவை ஜீவிக்க வைக்கிறது. அதனால்தான் 3 யோவான் 7 வாசிக்கிறோம், ஆத்மா வாழுகிறது போல பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி நான் உன்னை வேண்டிக் கொள்கிறேன். ஆவி ஆத்மா வாழ்ந்துருச்சுன்னா நீ எல்லாவற்றிலையும் சக்சஸ். உன் ஆவி ஆத்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, எல்லாவற்றிலும் கர்த்தர் மேன்மையாக வைப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்ணில் பார்க்குறதெல்லாம் வாங்கு, காதால் கேட்குறதெல்லாம் அமேசானில் ஆர்டர் போடு, வாங்கி 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 வீட்டை நிரப்பு, வாங்கி வாங்கி இன்னொரு பக்கம் குப்பைக்கு போகும். அது வாங்கி வாங்கி வீட்டில் வச்சு அதை என்ன செய்யும், ஒரு 4 மாதம் கழித்து அது யூஸ் பண்ண தூக்கி குப்பையில் போடு. எத்தனை கண்டதெல்லாம் வாங்கி, கேட்டதெல்லாம் வாங்கி, சொன்னதெல்லாம் வாங்கி 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 ஒன்றுமில்லாமல் உட்காந்துக்கிறோங்க. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, ஆவி உயிர்ப்பிக்க, மாம்சம் உதவாது, கர்த்தருடைய வசனமோ ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறபடினாலே உன்னுடைய ஆவி ஆத்மாக்கு கர்த்தர் இதை ஜீவன் கொடுக்கிறார். ஆண்டவருடைய வசனம் உயிர்ப்பிக்கப்படுகிறோம். எக்கால சத்தம் கேட்கும் பொழுது ஒரு இமைப்பொழுதுல நம்ம எல்லாரும் அருவம் அடைவோம். The fraction of the second. 1 second is been split into 10 in 10 part. நான் சொல்லுகிறேன், அந்த 10ல் 1 முடிஞ்சிடும். finished. அதை காட்டில் ஃபாஸ்ட், சூப்பர் ஃபாஸ்ட்.
our body is going to be transformed. இந்த டிஷர்ட்டு பனியன் புடவை மதர்ஷாவில் வாங்கினது, நல்லியில் வாங்கினது, குமரனில் வாங்கினது, அங்கே வாங்கினது, இங்கே வாங்கினது, சீட்டு போட்டு வாங்கினது, புருஷனுக்கு தெரியாமல் வாங்கினது, கணக்கு பார்த்தது, அது இது எல்லாம் உங்களுக்கு தடை பண்ணி நீ உட்கார வச்சிடும். போக முடியாது. கடன் வாங்கினவன் பரலோகத்துக்கு போக முடியாது. ஹலோ, கடன் வாங்கினவன் பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியாது. இஎம்ஐ வாங்குறவன் பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியாது. ஏன்னா அந்த இஎம்ஐ இங்கே உங்களை இழுத்து வச்சுக்கோம். கிரெடிட் கார்டு இழுத்து வச்சுக்கோம். இது பிசாசுடைய தந்திரங்க. அது டெவிலுடைய பிளான் தட் யூ ஷுட் நாட் பி டிரான்ஸ்ஃபார்ம்டு. பேங்க்கில் கொடுக்குற இஎம்ஐ வாங்கிக்கோ, கார் கொடுக்குற இஎம்ஐ வாங்கிக்கோ, கிரெடிட் கார்டில் கொடுக்குறத வாங்கிக்கோ, எல்லாத்தையும் வாங்க. உன் காசு இல்லைல்ல. எது உன் காசு இல்லையோ, உன் காசு இல்லாமல் அங்கேருந்து வாங்குறது, இது இங்கே இந்த அந்த உலகம் வந்து இழுத்து வச்சுக்கும், மேலே போகாது. நீ ஏமாத்திருவியா? நீ ஏமாத்தலாம் பரலோகம் வந்துட முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. அவன் வரமாட்டான், ஆண்டு கேட்க மாட்டான். என்ன ஆண்டவரே எனக்கு அங்கே வார், அதை உக்காந்துக்கிறான், என்ன 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 அவன் என்கிட்ட 10,000 ரூபா கடன் வாங்கிட்டு கொடுக்காம இருக்கிறான். அப்படியா? வாப்பா, கந்தசாமி, முன்சாமி, கோயின்சாமி எல்லாம் வாங்க. என்ன கடன் வாங்கினியாமே? ஆமாம் ஆண்டவரே வாங்கலை. போய் கொடுத்துட்டு வா. நான் தான் மறுரூபம் ஆகிட்டேன், எப்படி கொடுக்க முடியும்? இந்த வாக்குவாதமே வேணாம். ஆண்டவர் சொல்கிறாரு, அப்பா நீ கடன் வாங்கலன்னா, கடன் வாங்குறதே சொல்ல மாட்டீங்களே, கடன் வாங்குறது தப்பு, கொடுக்காம இருக்கிறது உதகோட்டில் 100 மடங்கு தப்பு. நான் பலர்கிட்ட சொல்லியிருக்கேன், விசுவாசிக்கிட்ட, யார்ட்டும் கடன் கொடுக்காதீங்கன்னு. கடனை கொடுத்தீங்கன்னா திருப்பி வரவே, நீங்கள் விசுவாசிக்கிட்ட இருந்து நீங்கள் ஒரு காசு கூட எதிர்பார்க்க முடியாது. கடன் கொடுக்குறீங்களா, கொடுக்காதீங்க, தர்மமாக கொடுங்க. எப்படிங்க? தர்மமாக கொடுங்க. நான் நிறைய பேர் கொடுத்தாங்க நம்ம விசுவாசிங்களுக்கு. போஸ்டர் கொடுக்க, போஸ்டர் என்ன 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 ஸ்கூலு ஃபீஸ் அப்படியா? என்ன ஒரு 20,000 கொடுங்க பாஸ்டர். எப்படி சிஸ்டர் நீங்கள் திருப்பி கொடுப்பீங்க? மாதம் மாதம் இன்னும் நம்புங்க பாஸ்டர், 2,000 ரூபா கொடுத்துட்றேன். சரி. அப்போ ஊழி ஆரம்பித்த புதுசு எனக்கு அப்படியே இலகன மனசு. பாஸ்டர் மட்டும் கேட்பேன், கொடுத்துருங்கப்பா. ஐயோ அவங்கள கொடுத்துருங்கப்பா. சரி கொடுப்போங்க. 1 மாதம் வரும். 2வது மாதம் 10ஆம் தேதிக்குள்ளே கொடுக்குறேன்னு அக்ரிமெண்ட்டு, 12ஆம் தேதி கொடுத்துருவாங்க. 3வது மாதம் 15ஆம் தேதி கொடுத்துருவாங்க. 4வது மாதம் பாஸ்டர் என்ன இந்த மாதமும் சேர்த்து அடுத்த மாதம் கொடுத்துட்றேன். சரி. அப்புறம் வருவாங்க, பாஸ்டர் இந்த 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 2,000 வந்து போன மாதம் கணக்கில் வச்சுருங்க, இந்த மாதம் கணக்கை நான் என்ன பண்ணிடுறேன், இந்த மாதம் கடைசிக்குள்ளே கொடுத்துட்றான் பாஸ்டர். ஓய்யோ கர்த்தாவே, கணக்கு நிறைய இருக்குது. நான் மார்வாடி அல்ல, நான் பேங்க் வச்சிடல, நான் வச்சிருக்கிறது பரிசுத்த வேதாகம் இருக்கிறது. வாங்க, காசு வேணுமா, இதில் இருக்குது, எவ்வளோ நாள் எடுத்துக்கு போடுறான். இப்படி இப்படி இவ்வளோ என்ன இருக்குது? என்ன இருக்குது? தங்க காசு இருக்குது. என்ன காசு இருக்குது? தங்க காசு இருக்குது. வேணுமா வேணாமா? வேணும். அப்போ இதை எடுத்துக்கோ. விட்டுறாதீங்க, இதை விட்டுறாதீங்க. இதை விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். இதை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் இதன்படி செய்கிறவன் பாக்கியவான். அல்லேலூயா. என்னென்ன சத்திய கேட்டீங்க? மாம்சம் அதுக்கு தானே கடன் வாங்குறோம். மாம்சத்துக்கு தானே கடன் வாங்கணும். ஆவிக்கா வாங்கினீங்க? எதுக்கு வாங்கினீங்க கடன்? மாம்சத்துக்கு வாங்கணும். மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது. ஆவி ஆத்மாவை கர்த்தர் என்ன செய்வார்? உயிர்ப்பிப்பார். உயிர்ப்பிக்கப்படும் பொழுது, அவருடைய எக்கால சத்தம் கேட்கும் பொழுது நாம் மறுரூபம் அடைவோம். ஒரு முறை தான் இந்த சான்ஸ், 2வது முறை கிடையாது. 2வது முறை நான் கொஞ்சம் கிட்டத்தட்ட வெளிப்படுத்தின விசேஷத்தில்
நான் ரொம்ப கொஞ்ச நாளாக நான் ஆராய்ச்சி பண்ணேன். இப்போது கல்யாணம் டைம்லாம் நான் ரொம்ப அதிகமாக என்னால் முடியல, நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். என்னால் முன்ன மாதிரி பைபிள் வாசித்து ஜெபிக்க முடியல. ஆனாலும் கர்த்தர் கிருபையில் வண்டி ஓடிட்டுருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மணிக்கணக்காக உட்காந்துருப்பேன், என்னால் மணிக்கணக்காக முடியல. ஆஃபீஸ்க்கு நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியங்கள். ஆனாலும் அவனோட கிருபை. இப்போ நாங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன்னா அவனோட கிருபை. ஹல்லேலூயா. இன்றைக்கி நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்க. கடனை, கிரெடிட் கார்டு வரமாட்டேங்குதே, வரமாட்டேங்குதே. வாங்கின கடன் என்ன பண்ணும் சொல்லுங்கள், சொல்லுங்கள். ஆமாம், கொடையை பிடிச்சின்னு சாட்சின்னு போயிடக்கூடாது. பிரதர் இப்படி வர்றாருன்னா அந்த பார்க்குறது இந்த கதை தான் திறந்துருக்குதான்னு, இல்லைன்னா என் ஆத்மாவே சொல்கிறதுக்கு மேலே உன் ஆத்மா ஊட்டின்னு வீட்டுக்கு போயிடுறது. குத்துதில்ல, அப்போ கொடு. தப்புன்னு தெரியுதில்ல, அப்போ எப்படி ஆண்டவரோட வருகையில் போக முடியும்? போக முடியாதுல்ல. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர்களை உயர்த்துவார், கர்த்தர்களை போஷிப்பார் சொல்கிறது ரொம்ப ஈஸிங்க. ஆனால் நான் மாறி இன்றைக்கி என்ன எதுக்காக வந்தோம் சர்ச்சுக்கு? ஞாயிற்றுக்கிழமை அதனால் வந்திருக்கிறேன் அப்படின்னாக்கா ஏமாற்றம். நான் போயிருக்கிறேன். இன்றைக்கி என்னோடய வாழ்க்கையில் ஒரு மாற்றம். என்ன மாற்றம்? என் ஆவி ஆத்மா உயிர்ப்பிக்க வேண்டும். ஜெபிங்க. என் ஆவி ஆத்மா என்ன செய்யுங்க? உயிர்ப்பிங்க ஆண்டவரே. நான் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டேன். கடன் கொடுத்தவர்கள் இங்கே ஏராளமானவர் இருக்காங்க. கொடுத்தவங்க திருப்பி யாரும் கொடுக்க மாட்டாங்க. அதை பற்றி கவலைப்படாதீங்க. கர்த்தவங்க ரெட்டத்தினையே கர்த்தர் கொடுப்பார். ஸோ ரெட்டத்தினை ஆண்டவர் கொடுப்பார். ஆமே. கடன் வாங்கி கொடுக்காதவன் அவன் நிலைமை கர்த்தர் பார்த்துக்கிட்டோம். நீங்கள் கொடுத்துட்டீங்கல்ல, திருப்பி அவங்க கொடுக்கலல்ல, அதனால சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. அவனை பார்த்து அந்த கசப்பை வச்சுக்காதீங்க. மறந்துடுங்க, மறந்துடுங்க. கர்த்தருக்காக கொடுத்தேன். சர்ச்சில் இருக்கிற ஒரு ஆளுக்காக நான் கொடுத்தேன். அந்த ஆள் என்ன செய்யலை, திருப்பி எனக்கு கொடுக்கல. மறந்துடுங்க. ஆண்டவர் நிமித்தமாக அதை மறந்துடுங்க. உங்களை கர்த்தர் கைவிடவே மாட்டார். நிச்சயம் ஆண்டவர் உங்களை கொடுத்ததை காட்டிலும் கர்த்தர் ரெட்டத்தினையா கொடுப்பாரு. ஆனால் ஒன்று சொல்கிறேன், இனி விசுவாசிங்களுக்கு கடன் கொடுக்கவே கொடுக்காதீங்க. பக்கத்திற்கு ஆளை பார்த்து சொல்லுங்க. உங்களுக்காக தானேயா நான் சொல்கிறேன். பாஸ்டர் என்ன பாஸ்டர் இப்படி சொல்லிட்டீங்கன்னா, இன்றைக்கி தான் ஒருத்தர்கிட்ட கேட்கணுன்னு இருந்தேன் அப்படின்னு இருக்கிறீங்களா? நான் வசனத்தை சொல்லிட்டு நான் வாட்டு போயிட்டே இருப்பேன். இது நம்ம ஒரே குடும்பம். அண்ணன் தம்பிக்குள்ளே என்ன செய்யக்கூடாது, கடன்லாம் வாங்கக்கூடாது. அன்பில் தான் கொடுக்கணும். சொல்லுங்கள், என்ன செய்யணும்? அன்பில் தான் கொடுக்கணும். இப்போ என் கல்யாணத்துக்கு என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி, ஏய் நீ என்ன பண்ணுவே தெரியாது, உனக்கு இவ்வளோ லட்சம் வச்சுக்கப்பா, நான் கேட்குறப்ப கொடு. அப்பா நீ என்னென்னப்பா என்னமா சொல்கிற? இல்லைப்பா வச்சுக்கோ. ஏய் நீ எடுக்கலன்னா நான் வீட்டில் வந்து கொடுத்துன்னு போயிடுவேன். நீ எங்கே வேணாலும் வா. கர்த்தர் கைவிடலைங்க, கர்த்தர் கைவிடலைங்க. என்ன தெரியுமா சொன்னார்? எப்பா நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே என்னப்பா, என் பொண்ணு கல்யாணத்துக்கு 1.25 கோடி செலவு பண்ணேன் 2010. அவர் சொன்னார், ஒரு இன்விடேஷன் கார்டு 4500 ரூபா. ஒரு இன்விடேஷன் கார்டு 1,10,00,000 செலவு பண்ணேன். உனக்கு நிறைய செலவு இருக்குங்களா? என்ன நான் சொன்னேன், ரொம்ப சிம்பிள் நகை அதெல்லாம் கிடையாது, வெறும் சாப்பாடு, ஆடிட்டோரியம் செலவு, போக்குவரத்து செலவு அதான்பா. சரி அதெல்லாம் இருக்கட்டும், நான் கொடுக்குறேன். ஏன் ஆஸ் அ ஃப்ரெண்ட் நான் கொடுக்குறேன். ரொம்ப சந்தோஷம், வச்சுக்கோ. நான் வரேன், வந்து ஒரு குத்துட்டு போய்ட்டு வரேன். ஜோசப் மேலே ரொம்ப இஷ்டம். அவர் நம்ம சயின்டிஸ்ட், அவர் பேர் சயின்டிஸ்ட் பேர் வச்சிருக்காரு. கர்த்தர் அனுமதிக்க மாட்டாருங்க. கொடுத்து நான் ஏமாந்தது பல நூற்றுக்கணக்கான ஆளுங்களுக்கு நான் கொடுத்தேன். யாருமே கொடுக்கலங்க, ஒருத்தர் கூட கொடுக்கலங்க. அன்னியோட தீர்மானம் பண்ணாங்க, இனி நான் என்ன செய்யக்கூடாது. ஏன் கொடுத்து ஏன் கேட்டால் பேரை வாங்கிக்கணும்? ஏன் உதவி செய்யுங்க, கர்த்தருக்காக செய்யுங்க. திருப்பி நமக்கு உதவி செய்வாங்கன்னு நினைக்கவே நினைக்காதீங்க. கொடுங்க, அப்போது கர்த்தர் கொடுப்பாரு. சொல்லுங்க, என்னது? எனக்கு இல்லைங்க, ஏழைகளுக்கு கொடுங்க, ஃபீஸ் கட்ட முடியாதவங்களுக்கு கொடுங்க, பிரதிபலன் எதிர்பார்க்காம செய்யுங்க. உங்கள் ஆவி ஆத்மாவை கர்த்தர் உயிர்ப்பிப்பார். அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் என்ன செய்வார்? மறுரூபமாக்குவார். ஏழை எளியவர்கள், திக்கற்றவர்கள், அனாதைகளுக்கு உதவி செய்யுங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை உதவி செய்யும்படியாய் கர்த்தர் உங்களுக்கு கிருபை மேலே கிருபை கொடுப்பார். செய்வாரா? அப்போ நம்ம ஆவி ஆத்மா என்ன செய்யணும்? உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். எல்லா விதமான மன அழுத்தங்கள், வேதனை எல்லாம் தூக்கி போடுங்க. எல்லாம் கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, தகப்பனே, மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது. சொல்லுங்க, மாம்சம்
ஒன்றுக்கும் உதவாது. உதவாத இந்த மாம்சத்துக்கு நாம் எவ்வளோ தீனி போடுறோம், ஒன்றுக்கும் உதவாத இந்த மாம்சத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம், ஒன்றுக்கும் உதவாத இந்த மாம்சத்துக்கு எவ்வளோ கனப்படுத்துகிறோம். ஆனால் இன்னைக்கு நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க, நமக்கு இந்த மாம்ச சரீரத்துக்குள்ளே இருக்கிறதான அந்த ஆவியும் ஆத்மாவையும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் வசனத்தினால அதை போஷிக்குங்க. வசனத்தை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க, வாக்குத்தத்தத்தை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கணவன் மனை 2 பேரும் கை பிடிச்சு ஜெபிங்க. ஆமென். ஆண்டவர் சமூகத்தில் அழுது ஒப்பு கொடுங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் காலையில் ஏஞ்சன சொல்லுங்க, ஆண்டவரே என் ஆவி என் ஆத்மா என் சரீரத்தை ஆணி கட்டாயப்பட்ட கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே என் ஆவி ஆத்மா சரீரத்தை ஆண்டவரே உடைய உயிர் திறந்த வல்லமைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். என் மனைவியுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறேன். என் பிள்ளைகளுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய பிஸ்னஸ் ஆவி ஆத்மா சரீரத்தை ஆண்டவரே பிஸ்னஸ் ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய கையின் பிரயாசங்களை ஒப்பு கொடுக்கிறேன். என் உடைமைகள் மேலே இயேசு ரத்தத்தை தெளிக்கிறேன். என்ன எல்லா பொருள்களையும் ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறேன். என் காரை ஒப்பு கொடுக்கிறேன். என் பைக்கை ஒப்பு கொடுக்கிறேன். என் பேங்க் அக்கௌண்ட்டை ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய எல்லா முடிவுகள் தீர்மானங்கள்லாம் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். என் சரீரத்தில் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். என் ஆவி ஆத்மால இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன் சொல்லி ஒவ்வொரு நாளும் ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. அந்த ஜெபம் உங்களை அதிசயத்தை காண செய்வாரு. இந்த ஜெபம் பெரிய வெற்றியை கொண்டு வரும். இன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்க, இந்த மாம்சத்துக்கு இனி என்ன செய்ய மாட்டேன், தீனி போட்டு அது பேணி காக்க மாட்டேன். என் ஆவிக்கு மிக முக்கியத்துவம் கொடுவேன். Give more importance for your soul and spirit. நல்ல வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க, நல்லா ஆராதிங்க. சர்ச்சில் வந்து ஒரு அல்லேலூயா சொன்னாலும் அதில் பவர் இருக்கணும், அதில் ஒரு ஜீவன் இருக்கணும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய மகிமையின் தேவனா இருக்கிறார். அவர் மனுஷனை மூக்கில் என்ன செஞ்சாரு, தம்முடைய சுவாசத்தை ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்மாவா மாறினார். இன்னைக்கு நம்ம ஜீவ ஆத்மாவாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். எல்லாம் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். நன்றி சொல்லுவோம். நன்றி 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 நன்றி. எல்லாம் மகிமை உமக்கு ராஜா. கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் அவரோட ஆவி ஆத்மா ஆண்டவரே பிழைக்கட்டும். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பாயாக. இந்த வார்த்தை ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய வருகைக்கு ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்தும். ஒவ்வொருடைய சரீரம் மர்வம் அடையட்டும். கர்த்தர் நன்மைக்கான கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் 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 ஆமென்.